Hello viewers, நம்ம பாக்ஸ் தமிழ் சேனல்ல இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா Flipkartல credit card, debit card இந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணாம EMI ல எப்படி ஒரு ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். பொதுவா ஆன்லைன்ல ஒரு ப்ராடக்ட் EMI ல பர்ச்சேஸ் பண்ணனும்னா மோஸ்டா வந்து credit card தேவைப்படும். Most of people வந்து credit card யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏனா வந்து ஒரு மினிமம் டிரான்சாக்ஷன் இருக்கணும், ஒரு மினிமம் மெயின்டனன்ஸ் இருக்கணும். அதனாலே நிறைய பேர் அதை அவாய்ட் பண்ணிடுவாங்க. அடுத்ததா டெபிட் கார்டு வச்சு பர்ச்சேஸ் பண்ணலாம். அதுக்கு இதே மாதிரி ஒரு சில டிரான்சாக்ஷன் வெரிஃபிகேஷன்லாம் இருக்கும். ஸோ அதையும் நிறைய பேர் அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அடுத்ததா எப்படி நம்ம ஒரு ப்ராடக்ட்டை EMI ல பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா ஆஃப்லைன் ஸ்டோருக்கு போனோம்னா இப்போ பஜாஜ் ஃபின்சர்வ் HDFC இந்த மாதிரி பேங்க்லேருந்து நோ காஸ்ட் EMIன்னு சொல்லி நம்ம வாங்கலாம். பட் அதுக்கும் பேப்பர் ஒர்க்கு இன்ஸ்டாலேஷன் சார்ஜ்னு ஒரு சார்ஜ் வாங்கிடுவாங்க. ஸோ ஆனால் நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் எப்படி நமக்கு பிடிச்ச மொபைல் ஃபோன், கேமராஸ், லேப்டாப்ஸ் வந்து பே லேட்டர் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணி எப்படி நம்ம EMI ல பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்காங்க. இதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு அதில் ஆல் அப்படிங்கக்கூடிய ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்காங்க. வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஃப்ளிப்கார்ட் ஆப் ஓப்பன் பண்ணிக்காங்க நண்பா. நெக்ஸ்ட் வந்து கீழே உங்களோட அக்கௌண்ட் அப்படிங்கக்கூடிய ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்காங்க. அதில் கிரெடிட் ஆப்ஷன்ஸில் ஃப்ளிப்கார்ட் பே லேட்டர்னுக்கூடிய ஆப்ஷனில் கிளிக் பண்ணிக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 3 ஸ்டெப்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து உங்களோட பேன் கார்டு நம்பரை வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணிவிட்டு ஆக்டிவேட் நவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட் ஆதார் நம்பர் அப்படிங்கக்கூடிய பாக்ஸில் உங்களோட ஆதார் நம்பர் என்டர் பண்ணிட்டு கண்ணி கொடுத்துக்காங்க. உங்களோட ஆதார் கார்டு ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு OTP வரும். அந்த OTP நம்பரை என்டர் பண்ணிட்டு வெரிஃபை அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் நம்பர் அகைன் என்டர் பண்ணிக்காங்க. இந்த கேப்சாவை வந்து ஃபில் பண்ணிக்காங்க. அதை கட்னி கொடுத்த பிறகு உங்களோட ரிஜிஸ்டர் ஆதார் நம்பருக்கு வந்து ஒரு OTP வரும். அந்த OTP என்டர் பண்ணிட்டு வெரிஃபை கொடுத்துக்காங்க. நெக்ஸ்ட் கிரியேட் 4 டிஜிட் பின்னு கேட்பாங்க. ஒரு 4 டிஜிட் நம்பரை வந்து நீங்கள் என்டர் பண்ணிட்டு வெரிஃபை கொடுத்துக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய 4 டிஜிட் பின் நம்பரை வந்து கிரியேட் பண்ண பிறகு KYC டீட்டெயில்ஸ் வந்து ஷோ ஆகும். அது எல்லாமே கரெக்டானு பார்த்துக்கிட்டு அக்ரி அண்ட் சப்மிட் வந்து கிளிக் பண்ணிக்காங்க. தென் உங்களுடைய ஆதார் கார்டு KYC கம்ப்ளீட் பண்ண பிறகு உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ், அக்கௌண்ட் நம்பர், IFSC கோட் இதெல்லாம் என்டர் பண்ணி சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா ஒரு ஃபியூ மினிட்ஸில் வந்து ஃப்ளிப்கார்ட்லேருந்து உங்களுடைய அப்ரூவல் லிமிட் கொடுத்துருவாங்க. அதாவது இந்த லிமிட்டை வந்து எதை வச்சு சூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் பே லேட்டரில் 2 ஆப்ஷன் இருக்குது. பே லேட்டர்னு ஒன்று இருக்குது, பே லேட்டர் EMIன்னு ஒன்று இருக்குது. பே லேட்டர் அப்படிங்கிறது நம்ம எந்த ஒரு அமௌண்ட்டுமே பே பண்ண தேவையில்ல. அவங்க ஒரு குறிப்பிட்ட டேட்டுக்கு அப்புறம் அந்த டேட்டில் வந்து பே பண்ணுற மாதிரி சொல்லுவாங்க. பே லேட்டர் EMI அப்படிங்கிறது மந்த்லி நம்ம ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை பே பண்ணுற மாதிரியா இருக்கும். அது நீங்கள் 3 மந்த் சூஸ் பண்ணுறீங்களா, 6 மந்த்தா 12 மந்த்தாங்கிறது அது உங்களுடைய இஷ்டம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து நம்மளோட லிமிட்டை வந்து செட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதார் கார்டு லொக்கேஷனை வச்சு தான் மேக்ஸிமம் வந்து சூஸ் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் 30,000 வந்து இதில் லிமிட் அப்ரூவல் கொடுப்பாங்க. அதாவது ஒரு ரூரல் பிளேஸில் இருந்தால் கூட ஒரு சிட்டி சைடு இருந்து நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களோட லிமிட் வந்து அதிகப்படுத்துவாங்க. காரணம் வந்து அதாவது ஃபினான்ஷியல் பார்ட்னர் அட்வைசர் வந்து உங்களை கான்டாக்ட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுனால சிட்டி சைடு இருக்கவங்களுக்கு கொஞ்சம் லிமிட் அதிகமாக தராங்க. ஆனால் ரூரல் பிளேஸ் கொஞ்சம் வில்லேஜில் இருக்கவங்களுக்கு லிமிட் கம்மியாக தான் தராங்க. ஆனால் மேக்ஸிமம் 30,000 தருவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு 30,000 லிமிட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்போ 30,000க்கு உள்ளே இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டை மட்டும் தான் நம்மளால் பர்ச்சேஸ் பண்ண முடியும். அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ண முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பே லேட்டர் அப்படின்னா அதுலேயும் அவங்க லிமிட் கொடுத்துருவாங்க. பே லேட்டருக்கு வந்து எவ்வளோக்குள்ளே நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னா பே லேட்டர் இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7,000 லிமிட் கொடுத்துருக்காங்கன்னா அந்த 7,000க்குள்ளே இருக்கிறது மட்டும் தான் நான் பே லேட்டர் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஃப்ளிப்கார்ட் பே லேட்டர் லிமிட் கிடைச்ச பிறகு எப்படி ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு 30,000 லிமிட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் 30,000 உள்ள ஒரு ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணிவிட்டு எப்போ போல் பேமெண்ட் ஆப்ஷன் வந்தீங்கன்னா அதில் ஃப்ளிப்கார்ட் பே லேட்டர்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், ஃப்ளிப்கார்ட் பே லேட்டர் EMIன்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். பே லேட்டரில் என்ன லிமிட் இருக்கோ அதுக்குண்டான பொருள் தான் அதில் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். பே லேட்டர் EMI சூஸ் பண்ண பிறகு இதுவும் சேம் ஆஸ்வல் கிரெடிட் கார்டு மாதிரி தான். நீங்கள் வந்து அதிகமான மந்த் யூஸ் பண்ணிங்கன்னா இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் அதிகமாக வரும். கம்மியான மந்த் சூஸ் பண்ணிங்கன்னா இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கம்மியாக வரும். 3 மந்த்ஸ், 6 மந்த், 12 மந்த்ஸ் இந்த மாதிரி வேரியன்ஸ் இருக்குது. ஸோ அந்த சூஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம். உங்களோட டியூ பேமெண்ட்டை வந்து பே பண்ணுறதுக்கு எப்போ போல் ஃப்ளிப்கார்ட் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு உங்களோட அக்கௌண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு ஃப்ளிப்கார்ட் பே லேட்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு டியூ டேட் கொடுத்துருப்பாங்க. அந்த டேட்டில் நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். உங்களுக்கு SMSலேயும் லிங்க் சென்ட் பண்ணுவாங்க. அதை யூஸ் பண்ணி நீங்கள் நெட் பேங்கிங் UPIயில் வந்து பே பண்ணிக்க முடியும். சப்போஸ் எனக்கு கொடுத்துருக்கக்கூடிய டியூ டேட்டை வந்து நான் கரெக்டாக பே பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பெனால்ட்டி வந்து பே பண்ணணும். ஸோ அந்த பெனால்ட்டியுமே வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட அமௌண்ட் வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. அதை நான் ஷோ பண்ணுறேன். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பே லேட்டரில் வந்து நீங்கள் அந்த லிமிட்டுக்குள்ளே பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் பே லேட்டர் ரீபே பண்ணணும். ஸோ இந்த மெத்தேடை யூஸ் பண்ணி நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிடித்த பொருட்களை வந்து EMI ஆர் பே லேட்டர் ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ளிப்கார்ட் பே லேட்டர் ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஃப்ளிப்கார்ட்டில் நம்மளால் ஈஸியாக ஒரு ப்ராடக்ட்டை EMIயில் பர்ச்சேஸ் பண்ண முடியுது. ஸோ அதனால் ஃப்ளிப்கார்ட் கொடுத்துருக்க
கொடுத்துருக்கூடிய இந்த ஒரு ஃபியூச்சர் ஒரு பெரிய நல்ல விஷயம் தான் சொல்லணும். இந்த வீடியோ நீங்கள் முழுமையாக பார்த்துருந்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் பே லேட்டரை வந்து எப்படி அப்ளை பண்ணணும், ஃப்ளிப்கார்ட் பே லேட்டர்னா என்ன, பே லேட்டர் இஎம்ஐனா என்ன, அதை வந்து எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது, எப்படி இஎம்ஐ பே பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாமே தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ மேற்கொண்டு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்திக்காங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸை நீங்கள் ரெகுலராக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கீப் சப்போர்ட்டிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல்.